ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் நம்ம எது பண்ணாலும் அது ஃபெயிலியர்ல முடியுது அப்படின்னு யோசிக்கிற பெர்சனா நீங்க? அப்ப கண்டிப்பா இந்த கதை உங்களுக்காக தான். ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தான். அந்த இளைஞனுக்கு பெரிய பிசினஸ்மேன் ஆகணும்னு ஒரு கனவு இருந்துச்சு. அவன் அந்த கனவுக்காக டெய்லி நிறைய உழைக்கிறான். நிறைய எஃபர்ட்ஸ் போடுறான். ஆனாலும் அது எதுவுமே அவனுக்கு சக்சஸ் குடுக்கல. எல்லாமே ஃபெயிலியர்ல தான் முடியுது. ஸோ ரொம்ப அப்செட் ஆகி உட்கார்ந்திருக்கான். அப்ப அவனோட தாத்தா அவன்கிட்ட வராரு. வந்து ஒரு அட்வைஸ் சொல்றாரு. ஒரு மூங்கில் விவசாயிய பத்தி சொல்றாரு. ஒரு மூங்கில் விவசாயி மூங்கில் மரம் வளர்றதுக்காக மூங்கில் விதையையும், தண்ணீரையும் கொண்டு போவாங்க. மூங்கில் விதைய போட்டுட்டு தண்ணீர ஊத்திட்டு வருவாங்க. ஆனா அது உடனே வளராது. இப்படியே டெய்லி தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அது வளராது. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 5 வருஷம் ஆனாலும் வளராது. ஒரு 5 வருஷம் கழிச்சு அது வளர ஆரம்பிக்கும். அதோட வளர்ச்சிய யாராலயும் நிறுத்த முடியாது. 90 அடி உயரம் கூட வளரும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த 5 வருஷமும் அவ்வளோதான் வேஸ்ட் அப்படின்னு எல்லாரும் நெனைப்பாங்க. ஆனா அது வேஸ்ட் இல்ல. அது ஒவ்வொரு நாளும் அதோட ரூட்ட ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதோட பலன் தான் அது அவ்வளவு உயரமா வளர்ந்ததுக்கு காரணம் அப்படின்னு அந்த கதைய சொல்லிட்டு போயிருவாரு. உடனே அந்த இளைஞனுக்கு புரிய ஆரம்பிக்கும். மறுநாள் அந்த இளைஞன் சோகத்திலிருந்து வந்து நல்லா வேலை செய்வான். டெய்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஃபெயிலியர பத்தி கவலைப்பட மாட்டான். ஒரே நோக்கத்துல முயற்சி செய்வான். ஒரு நாள் சக்சஸ் ஆயிடுவான். ஸோ அவன் சக்சஸ் ஆனவுடனே அவன சுத்தி இருக்கிற எல்லாரும் எப்படி இவனுக்கு உடனே சக்சஸ் வந்துச்சு அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா அது உடனே இல்ல. அவன் ஒவ்வொரு நாளும் அதற்கான முயற்சிய பண்ணி போட்டிருக்கான். அது எப்படி மூங்கில் மரத்தோட வேர் உள்ள வளர்ந்தது நமக்கு தெரியலையோ, அதே மாரி தான் அவனோட எஃபோர்ட் அந்த ஊருக்கு தெரியல. ஸோ அவனோட எஃபோர்ட்டுக்கு ஏத்த உழைப்புக்கு ஏத்த ஊதியம் தான் அவனோட வெற்றியா வந்துச்சு. இதே மாரி தான் நம்ம வாழ்க்கையும். நம்மளும் சக்சஸ மட்டுமே யோசிக்காம நம்மளோட ரூட்ட ஸ்ட்ராங் பண்ணுவோம். ஒரு நாள் கண்டிப்பா சக்சஸ் நமக்கு வரும்.